முக்கிய செய்தி: சமூக ஊடகங்களுக்கு ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் காத்திருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, இது குறித்த விரிவான விவரங்கள். வணக்கம். சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் அளித்த உத்தரவை ரத்து செய்து இன்று காலை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. தற்போது அந்த உத்தரவின் முழு பகுதியும் வெளியாகியுள்ளது. அந்த உத்தரவில் என்னென்ன காரணங்கள் கூறியிருக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். சவுக்கு சங்க குண்டர் சட்டத்தில் சிறையில் அளித்த உத்தரவை எடுத்து வழக்கில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சிவஞானம் அடங்கிய அமர்வு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு எதிராக மக்களை போராட்டத்தை தூண்டியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த போராட்டம் தொடர்பாக மே மாதம் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையிலே தாமதமாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சவுக்கு சங்கர் கைது தொடர்பாக யாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது என்ற விவரங்கள் குறிப்பிடப்படவில்லை எனவும் குண்டர் சட்டத்தில் சிறையில் அழைத்து பிறப்பித்த உத்தரவு தொடர்பான ஆவணங்கள் சவுக்கு சங்கருக்கு முழுமையாக வழங்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் தங்களது உத்தரவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பொது ஒழுங்குக்கும் குந்தகம் ஏற்படுத்தியதாக குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் அது குறித்த காரணங்கள் உத்தரவில் தெரிவிக்கப்படவில்லை எனவும் சவுக்கு சங்கருக்கு எதிராக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் பொது ஒழுங்குக்கு குந்தகம் ஏற்படுத்தும் அளவுக்கு தீவிரமானவையானதாக தெரியவில்லை எனவும் தெரிவித்த நீதிபதிகள் குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவு பிறப்பட்டதில் உள்நோக்கம் உள்ளது என்று கூறி அந்த உத்தரவை நீதிபதிகள் ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். மேலும் தனிநபர்கள் மற்றும் அரசுக்கு எதிரான கருத்துக்களை தெரிவிப்போருக்கு எதிராக உரிய சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியலமைப்பு சட்ட வழங்கியுள்ள கருத்து சுதந்திரத்தை குண்டர் சட்டத்தை பயன்படுத்தி கடிவாளம் போடுவதால் எந்த ஒரு முடிவும் ஏற்படாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபட கூறுகிறார்கள். இந்த இணையதள யுகத்தில் பல தளங்களில் இருந்து தகவல் குவிகின்றன. ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் எதிராக அரசு இயந்திர நடவடிக்கை எடுப்பதால் எந்த ஒரு பயனும் இல்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குடிமக்களிடமிருந்து பலதரப்பட்ட கருத்துக்களை பெறாவிட்டால் அது ஜனநாயகமாக இருக்காது என்றும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சமூக ஊடக பதிவுகளுக்கும் யூடியூப் பதிவுகளுக்கும் பின்னால் அரசு செல்வதால் யாருடைய கருத்தும் மாறப்போவதில்லை என்றும் மாறாக பேச்சு சுதந்திரத்தை முடக்குவதாகவே கருதுவதுடன் ஜனநாயகத்தின் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க நேரிடும் எனவும் நீதிபதிகள் தங்கள் கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். பிற ஊடகங்களுக்கு கட்டுப்பாடுகள் உள்ள நிலையில் சமூக ஊடகங்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை என்றும் சமூக ஊடகங்களுக்கும் ஒழுங்குமுறை விதிகளை கொண்டு வர வேண்டியது அவசியம் என அறிவுறுத்திய நீதிபதிகள் சாதாரண மக்களின் குறைகளை புரிந்து கொள்ளும் கருவியாக சமூக ஊடகங்களை அரசு கருத வேண்டுமே தவிர அந்த ஊடகங்களை முடக்க முயற்சிக்க கூடாது என்றும் உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். அரசு நிர்வாகம் குறித்த கருத்துக்களை முடக்கியதால் தான் சுதந்திர போராட்ட காலத்தில் மக்கள் விழித்துக் கொண்டு சுதந்திரம் பெற்றோம் என்றும் இப்போது 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நிலையில் மீண்டும் மக்களின் குரலை ஒடுக்க வேண்டுமா என்று நீதிபதிகள் தங்களது உத்தரவில் கேள்வி எழுப்புகிறார்கள். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.